எம்எல்ஏவே இந்த சட்டமன்றத்தில் வந்து நம்ம குப்பை பிரச்சனையை வந்து போராடி இருக்காரு. அது மக்கள் அனைவருமே அறிவார்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்பேற்பட்ட இன்னைக்கு ஆளுங்கட்சி வந்து நாங்க மக்கள் திட்டத்தை அறிவிக்கிறோம், அதை பண்றோம் இதை பண்றோம் சொல்றாங்க. ஒண்ணுமே கிடையாது. கலைஞருக்கு பேனாவும் கலைஞருக்கு சிலையும் மட்டும் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேற ஒன்றுமே செய்ய கிடையாது. அதே போன்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரியில பாருங்க, ஏழை எளிய மக்கள், என் அன்பு சகோதர சகோதரிகள், தாய் தந்தைகள், அவங்களுக்கு உண்டான சிகிச்சை கிடைக்குதா? கிடையாது. இன்னைக்கு போய் பாருங்க, அங்க நாய் இடிச்சு ஒரு பேஷண்ட் போனா மருந்து இல்ல, ஒரு காய்ச்சல் போனா காற்று இல்ல. அப்ப இதெல்லாம் யாரு? இன்னைக்கு ஆளுகிட்ட அரசாங்கம் தான். அவங்களுக்கு எல்லாரையும் வாக்களித்து தேர்ந்தெடுத்த இன்னும் மக்களை ஏமாத்திரியாக வந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்களில் ஒருவனாக நான் வந்திருக்கேன். சிங்க சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்காக போராடி சட்டமன்றத்தில் வாதாடி உங்களுடைய பிரச்சனையை விடைகட்டு கொண்டு கொடுப்பேன் என்று தீர்வு இந்த நேரத்தில் உங்களுக்கு புரியளிக்கிறேன். அதே போன்று நம்ம தொழிலாளர்களுடைய பிரச்சனையை கேட்டீங்கன்னு சொன்னால், நல வாரியம் இன்னைக்கு சின்ன சின்ன கம்பெனிகளுடைய ஜாபோர் கம்பெனிகளை இன்னைக்கு மூடிட்டாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நூலுடைய விலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டா